வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் சௌந்தரிய லஹரி. அதில் ஸ்வரூப வர்ணனை. குவணத் காஞ்சி தாமா கரி கலப கும்ப ஸ்தன நதா பரிச்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திர பதனா தனுர் பாணான் பாசம் ஸ்ருணீமபி ததானா கரதலை புரஸ்தாத் ஆஸ்தாம் ந புரமதிது ராகோ புருஷிகா. குவணத் கிளுகிளுக்கும் காஞ்சி தாமா மணிச்சிலம்புகள் அமைந்த ஒட்டியான சரட்டை அணிந்தவளும் கரி கலப கும்ப ஸ்தன நதா யவ்வனமான யானையின் கும்பத்தை தலையிலுள்ள குடம் போன்ற புடைப்பை நிகர்த்த நகிலால் வணங்கிய உடலுள்ளவளும் மத்தியே இடைப்பிரதேசத்தில் பரிச்சீனா மிகவும் நுண்ணியவளும் பரிணத சரத் சந்திர பதனா சரத்காலத்து பூர்ண சந்திரன் போன்ற முகத்தினலும் தனுர் பாணான் பாசம் ஸ்ருணிம் அபி வில் அம்பு இவற்றோடு பாச அங்குசங்களையும் கரதலை கைத்தலங்களில் ததானா பிடித்து கொண்டிருப்பவளும் புரமதிது திரிபுரங்களை அழித்தவனின் சிவபெருமானின் ஆஹோ புருஷிகா அகங்கார வடிவானவளுமானவள், அதாவது அம்பிகை நமக்கு புரஸ்தாத் எதிரே ஆஸ்தாம் எழுந்தருளட்டும். குவணத் காஞ்சி தாமா. குவணத் என்றால் சலங்கை கிணு கிணு என்று ஓசை பண்ணுவது. சப்தத்தை வைத்தே வஸ்துவுக்கு பெயர் சொல்லும் சப்தானுகரண வார்த்தை. சலங்கை கட்டிய ஒட்டியானத்திற்கு காஞ்சி என்று பெயர். வெறும் ஒட்டியானம் மேகலை, அதிலே சலங்கை கட்டியிருந்தால் காஞ்சி. சகசரநாமத்தில் ரணத் கிங்கினி மேகலா என்று குவணத் காஞ்சி தாமத்தையே தான் சொல்லி இருக்கிறது. சலங்கையை மணி என்றும் சொல்வதுண்டு. அதனால் காஞ்சியை மணிமேகலை என்றும் சொல்வது. தமிழில் பஞ்சகாவியத்தில் மணிமேகலை ஒன்று. அதில் கதாநாயகியாக வரும் மணிமேகலை கடைசியில் காஞ்சிபுரத்துக்குத்தான் வந்து அங்கே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு தன்னிடமிருந்த அக்ஷய பாத்திரத்தினால் ஆகாரம் போட்டாள் என்று சொல்லி இருக்கிறது. அது பௌத்த மத சார்பான காவியம். அதனால் மணிமேகலை காஞ்சிபுரத்தில் ஒரு பௌத்த குருவிடம் தீட்சை பெற்றே வாழ்க்கை பயனை அடைந்தாளென்று இருக்கிறது. ஆனால் அக்ஷய பாத்திரத்திலிருந்து அவள் அன்னம் போட்ட சமாச்சாரமோ நம்முடைய அம்பாள் காமாட்சி பண்ணிய லீலையை காப்பி பண்ணியதாக இருக்கிறது. இரு நாழி நெல் கொண்டே எண்ணான்கு அறம் இயற்றியவள் என்று காமாட்சியை பற்றி புராண வசனம் இருக்கிறது. நாழி என்றால் அரைப்படி, உண்பது நாழி உடுப்பது 4 முழம் என்று அவ்வை பாட்டில் கூட வருகிறது. அப்படிப்பட்ட இரு நாழி ஒரு படி அரிசி அக்ஷயமாக வளர அதை கொண்டே அம்பாள் அன்னதானம் மட்டுமில்லாமல் இன்னும் 31 தர்மங்களும் பண்ணினாலாம். 64 தர்மம் என்று ஒரு கணக்கு. அதில் வராத தர்மமே இல்லை. அதை பாதியாக கண்டென்ஸ் பண்ணி 32 என்பதும் உண்டு. அதைத்தான் எண் 4 அறம் என்றது. மணிமேகலை கதையை வைத்துத்தான் காமாட்சி புராணம் எழுதிவிட்டார்கள் என்று கூட இந்த நாளில் சொல்லலாம். ஆனால் காமாட்சியின் பெயர் மணிமேகலை எழுதியதற்கு ரொம்ப முந்தி சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது. காமக்கண்ணியார் நப்பசலையார் என்று சங்ககால பெண் புலவர் ஒருத்திக்கு பேர். காமக்கண்ணி என்பது காமாட்சியேதான். காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு என்றால் அந்த காமாட்சியின் கதையும் அவள் அன்னதானம் முதலானது பண்ணிய கதையும் அப்போதே இருந்துதான் இருக்க வேண்டும். ராமன் பேர் இருந்த காலம் என்றால் அப்போது ராமாயண கதையும் இருந்துதானே இருக்கணும். மணிமேகலை என்ற பேருடையவள் அதே அர்த்தம் கொண்ட காஞ்சி என்ற பெயரை கொண்ட ஊருக்கு முடிவாக வந்து சேர்ந்த பொருத்தத்தை சொல்ல வந்தேன். குவணத் காஞ்சி தாமா
காஞ்சி என்று சொன்னதிலேயே ஸ்தோத்திரத்தின் தேவதை லலிதாம்பாள் என்பதற்கு ஹிண்ட் இருக்கிறது. இந்த பெரிய தேசத்தில் தென்கோடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரில் சீரபவானி வரையில் பகவதி, சாமுண்டேஸ்வரி, சாரதாம்பா, மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரி, தர்மசம்வர்த்தினி, கமலாம்பாள், பாலாம்பாள், சிவகாம சுந்தரி, ஞானாம்பா, பிரமராம்பா, கனகதுர்கா, துளசா பவானி, அம்பாஜி, விந்தியவாசினி, அன்னபூர்ணேஸ்வரி, காளி, காமாக்யா, வைஷ்ணவி. பகவதி கேரளம், சாமுண்டேஸ்வரியும் சாரதாம்பாளும் கர்நாடகம், ஞானாம்பாளும் பிரம்மராம்பாளும் கனகதுர்க்கையும் ஆந்திரம், துளஜா பவானி மகாராஷ்டிரம், அம்பாஜி குஜராத், விந்தியவாசினியும் அன்னபூர்ணியும் உத்தரப்பிரதேசம், காளி வங்காளம், காமாக்யா அசாம், வைஷ்ணவி ஜம்மு, ஏனைய மூர்த்தங்கள் தமிழகம் என்றிப்படி அம்பாள் மூர்த்தங்கள் இருந்தாலும் ஸ்ரீ வித்யா தந்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி லலிதா திரிபுர சுந்தரிக்குரிய அங்க லட்சணங்களோடும் ஆயுதங்களோடும் உள்ள ஒரே மூர்த்தி காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சிதான். அதனால்தான் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது என்று இந்த ஸ்தோத்திரத்தில் எங்கேயுமே அவள் பேரை சொல்லாவிட்டாலும் ஊரையாவது சொன்ன மாதிரி இருக்கட்டும் என்று காஞ்சிதாமா என்று போட்டார் போலிருக்கிறது. லோகத்தையே ஒரு ஸ்திரீ தேவதையாக பூமாதேவி என்று தானே சொல்கிறோம். அப்படி ஒரு ரூபத்தில் பார்த்தால் அப்போது அதன் மத்தியாக அவளுடைய நாபி ஸ்தானமாக உள்ள இடமே காஞ்சிபுரம். ஒட்டியானத்தின் முகப்பு நாபிக்கு மேலேயே வருமாதலால் காஞ்சி என்று அந்த சேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது. காஞ்சி தாமா, தாமம் என்றால் கயிறு மாதிரி இலைகளால் முறுக்கிய சரடு. யசோதை கிருஷ்ணனின் உதரத்தை சுற்றி கயிற்றால் கட்டி போட்டதாலேயே தாமோதரன் என்ற பெயர் வந்தது. சலங்கைகள் பூட்டிய மேகலாபரணமான காஞ்சியானது தங்க இலைகளை முறுக்கி அழகாக செய்யப்பட்டிருப்பதால் காஞ்சிதாமா என்கிறார். அம்பாள் நடந்து வரும்போது பாதச்சிலம்பு மட்டுமில்லாமல் ஒட்டியான மணிகளும் ஜல் ஜல் என்று சப்தம் பண்ணும். லோக மத்தியிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுற்று சுற்றி அதிலேயே முடிகிற ஒட்டியானம் என்றால் அது ரொம்ப ரொம்ப பெரிசாக இருக்க வேண்டும். அந்த நகைதான் அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை சுற்றி இருப்பது என்றால் அந்த இடுப்பும் ரொம்ப விஸ்தாரமாய் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தால் எப்படி இருக்கிறது? பரிச்சீனா மத்தியே அந்த இடுப்பு ரொம்ப மெலிந்ததாக இருக்கிறது. சீனம் மெலிந்த, பரி என்று முன்னாடி சேர்த்ததால் ரொம்பவும் மெலிந்த என்று அர்த்தம். அப்படி இருப்பதுதான் உத்தம ஸ்திரீ லட்சணம். துடியடை, கொடியடை என்றெல்லாம் சொல்வார்கள். விசித்திரமெல்லாம் அவளிடம் ஒன்று சேர்கின்றன. அணுவுக்குள் மகத் என்றபடி துடி இடைக்குள்ளே எல்லா லோகங்களும். இடுப்பழகு இருக்கட்டும், அவளுடைய முகம் எப்படி இருக்கிறது? அதல்லவா சர்வாங்கங்களிலும் முக்கியம். முக்கியம் என்பதே முகம் என்ற வார்த்தையிலிருந்துதான் வந்திருக்கிறது. என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறோம். அந்த பிரதானம்தான் முக்கியம் என்பதன் அர்த்தமாகவும் இருக்கிறது. அம்பாளுடைய முகம் எப்படி இருக்கிறது? பரிணத சரத் சந்திரவதனா. பரிச்சீனா என்பதில் பரி என்று அந்த வரியின் முதல் பாதியை ஆரம்பித்தார் போலவே இரண்டாம் பாதியையும் பரிநத என்று ஆரம்பித்திருக்கிறார். இம்மாதிரி இயற்றுவது கவிதைக்கும் அழகு, ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் வசதி. லலிதா சகசரநாமத்தில் கூட இப்படி நிறைய வரும். மோனை என்று இந்த அணிக்கு பெயர். அம்பாள் முகத்தை வர்ணிக்கும் போது பரிணத சரத் சந்திர வதனா என்கிறார். சந்திரன் போன்ற வதனம், அதிலும் விசேஷமான தாவல்யத்தோடும் வெண்மையோடும் ஹித சீதளத்தோடும் இருக்கிற சரத்கால சந்திரன் போன்றது. பரிணத என்றால் முழு வளர்ச்சி அடைந்த, அதாவது பூர்ணிமை சந்திரன். சரத்காலத்து பூர்ணிமை சந்திரனைப் போல அம்பாளின் முகம் சுப்ரமாக பிரகாசமாக அருள் நிலவை ஜில்லென்று பொழிவதை ஹிண்ட் பண்ணுகிறார். பிற்படு ஸ்மித ஜோதஸ்னா ஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் என்ற ஸ்லோகத்திலும்
இதே கருத்தை ரொம்பவும் சுவாரஸ்யமாக விவரித்திருக்கிறார். மேகலாபரணம், அதை அணிந்த இடுப்பு, முக்கியமான முகம் ஆனவற்றை சொல்லி ஆயிற்று. ஹஸ்தங்களை சொல்ல வேண்டாமா? ஒவ்வொரு தேவதைக்கும் எத்தனை ஹஸ்தம், அதில் எத்தனை ஆயுதம் என்பதை வைத்துத்தான் அது குறிப்பாக இன்ன தேவதை என்று நிர்ணயம் பண்ணுவதே. அதை சொல்கிறார். தனுர், பாணான், பாசம், ஸ்ருணிமபி, ததானா, கரதலை. தனுசையும் பானத்தையும் பாசத்தையும் அங்குசத்தையும், ஸ்ருணி என்றால் அங்குசம், கரதலங்களில் தரித்து கொண்டிருக்கிறாள் என்கிறார். ஸ்ரீ வித்யா தந்திரத்தின் அதிதேவதைக்கு இதுதான் முக்கிய அடையாளம். லலிதா மகாத்ரிபுர சுந்தரி, காமேஸ்வரி என்பது அவள் பெயர். ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்காவிட்டால் ராஜராஜேஸ்வரி என்பதும் அவள்தான். அம்பிகை இப்படி உள்ளபோது அவளுக்கு 4 ஹஸ்தங்கள். மேல் 2இல் பாசம் அங்குசம், கீழ் 2இல் தனுசு பானம், மன்மதனுடைய அதே கரும்பு வில்லும் புஷ்ப பானமும். ராகம் துவேஷம் என்று 2, விருப்பு வெறுப்பு என்பவை. ராகம் விருப்பு, துவேஷம் வெறுப்பு, வேண்டும் வேண்டாம், கொல்லுவது தள்ளுவது என்று செய்கிற 2 உணர்ச்சிகள். நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ராகத்வேஷம் என்ற 2க்குள்ளேயே லோக வாழ்க்கை பூராவும் அடங்கிவிடுகிறது என்று தெரியும். ராக துவேஷம் என்பதையே காம குரோதம் என்றும் சொல்வது. 2ஐயும் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்து இருக்க வேண்டும். இவையும் அம்பாளின் மாயா லீலையில் உண்டானவையே. அவளுடைய அனுக்கிரக லீலையில் மறைந்து போகிறவையே. அந்த அனுக்கிரகத்தால் தான் மறைகிறவை என்று ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தாலே அவற்றை அடக்கி கற்றிவிடலாம். ராகஸ்வரூப பாசாட்யா, ஆசை வடிவான பாசத்தை உடையவள். குரோதாகாராங்கு சோஜ்வாலா, குரோத ஆகார அங்குச உஜ்வலா. கோபரூபமான அங்குசத்தால் பிரகாசிப்பவள் என்று சகசரநாமத்தில் வருகிறது. காம குரோதங்களில் காமத்திற்கு ரூபகமாய் இருப்பது அம்பாளுடைய பாசம். பாசம் என்றால் கயிறு. யமன் வீசுகிற கயிற்றை யம பாசம் என்கிறோம் அல்லவா? ஆசை என்பதற்கும் பாசம் என்கிறோம், தாய்ப்பாசம் என்கிறோம். ஆசைதான் காமம். கயிறு போட்டு கட்டுகிற மாதிரி ஆசை நம்மை பந்தப்படுத்துகிறது. குரோதத்திற்கு ரூபகம் அங்குசம். கோபம் என்பது அங்குசத்தால் போட்டு குத்துகிற மாதிரியானது, பிரத்தியான இல்லை. அவன் நம் கோபத்தை லட்சியமே பண்ணாமல் கூட போவான். நம்மையேதான் நாமே நம்முடைய கோபத்தால் குத்தி கொண்டு அங்குச குத்தாக குத்தி கொண்டு புண்படுத்திக் கொள்கிறோம். கோபத்தில் ஒருத்தன் எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகிறது என்று நவீன சயின்ஸ் படி சொல்கிறார்கள். இதிலே வேடிக்கையாக சாஸ்திரங்களுக்கும் ஒத்துப்போவதாக இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நமக்கு ஒன்றை பிடிக்காமல் புகைந்து கொண்டு கோபப்படுவது நம் சக்தியை வேஸ்ட் செய்கிறதென்றால், ரொம்பவும் பிடித்து சந்தோஷமாக காமத்தில் போகிற போதுதான் அதை விடவும் ஜாஸ்தி சக்தி வேஸ்ட் ஆகிறது என்கிறார்கள். ஹித சத்ரு என்பார்கள். அப்படி நல்லது மாதிரி இருந்து கொண்டே குழியை பறிப்பது காமம். அங்குசம் என்றால் யானை ஞாபகம் உடனே வருகிறது. பாசமும் யானை சம்பந்தப்பட்டதுதான். யானையை எப்போதுமே கட்டுத்தறியில் சங்கிலி போட்டு கட்டித்தான் வைக்க வேண்டும். அந்த சங்கிலி பாசம்தான். காமமும் குரோதமும் யானையளவு பெரிய பரிமாணம் உடையவை என்பதாலேயே பாசாங்குசத்தால் அவற்றை அடக்குவதாக காட்டுவது. காம குரோதங்களை அடக்குவது என்றால் என்ன? அவை முளைக்கிற மனசை அடக்குவது என்றே அர்த்தம். அந்த மனசை மத யானையாகவே ஆச்சாரியார் சிவானந்த லஹரியில் சொல்லி இருக்கிறார். ஹிருதய மதேபம் என்று. மத இபம் மத யானை. அம்பாள் பாசாங்குசையாக இருப்பதற்கு ஒரு விளக்கம். இவையும் கூட அவள் லீலை, அவளுடைய மாயையின் பிரதான அங்கங்கள் என்று பார்க்க வேண்டும் என்பது. இன்னொரு விளக்கம், அம்பாள் நம்மிடம் பாசம் வைத்து தன் கையில் உள்ள பாசத்தால் நம்மை கட்டி நம்முடைய மற்ற பாசங்களிலிருந்து இழுத்து அவளை ஆசையுடன் அம்மா என்று கட்டி கொள்ளும்படி பண்ணுகிறாள். பற்றற்றான் பற்றை தருகிறாள்.
அதைப்போல நம்முடைய கோபத்தின் மேல் அவள் கோபித்துக் கொண்டு அந்த கோபத்திற்கு உருவமான அங்குசத்தால் அதை குத்தி அடக்கி சாந்தமாக்குகிறாள் என்பது. இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அப்புறமே தனுர்பானங்களை பற்றி சகசரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. பொதுவாக சொல்வது தனுர் பான பாசாங்குசம் என்றாலும் மாற்றி பாசாங்குசத்தை முதலிலும் அப்புறம் தனுர் பானத்தையும் சொல்லி இருக்கிறது. இதுதான் யுக்தமாகவும் தெரிகிறது. முதலில் தனுர்பானம் என்றால் இந்த இரண்டும் மன்மதனுக்கே முக்கியமாக நினைக்கப்படுபவையல்லவா? அதையே அம்பாளுக்கும் சொன்னால் அவளுடைய முக்கியத்துவம் தெரியாது. அது மாத்திரமில்லை, மன்மதனால் ஏற்படும் சிருஷ்டிக்கு பந்தத்துக்கு அம்பாள்தான் நிஜமான காரணம் என்பதால் அந்த இரண்டு ஆயுதங்கள் இவள் கையில் இருந்தாலும் பந்த மோசினியும் அவள்தான் என்பதை மறக்கவிடக்கூடாது. மன்மதனின் தனுர் பானங்களே கூட அவள் கைக்கு இடம் மாறிய போது பந்த மோசனத்தை குறிப்பவைதான் என்றாலும் இந்த விஷயத்திற்கு அப்புறம் வருகிறேன். அந்த இரண்டை முதலில் சொன்னால் மன்மதனுக்கு இவள் ஒரு காப்பிதான் என்ற மாதிரியான எண்ணமே ஏற்படும். அப்படி ஆகாமல் இருக்கத்தான் அம்பாளுக்கென்றே புவனேஸ்வரி முதலான ரூபங்களில் உள்ள பாசாங்குசங்களை முதலில் சொன்னது. அநேக காமங்களில் ஒன்றான ஸ்ருங்கார காமத்திற்கு மாத்திரம் அதுதான் ரொம்ப வலிமையாக ஒருத்தனை சறுக்கி விழ பண்ணுகிறது என்பதால் இக்ஷுதனுஸ் புஷ்பபானங்கள் என்று தனியாக வைத்திருக்கிறதென்றால் அத்தனை விதமான காமத்திற்குமாக பாசத்தையும் அது மாத்திரமில்லாமல் அதற்கு எதிர்சக்தியான கோபத்தை காட்டுவதாக அங்குசத்தையும் வைத்திருக்கிறது. அவற்றை முதலில் சொல்லிவிட்டால் அவளை நன்றாக தெரிய பண்ணுவதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதாக ஆகிறது. காமத்தின் நிறைவேறாத ரூபந்தான் குரோதம். ஆசை நிறைவேறவில்லை, தோற்றுப்போச்சு என்றாலே கோபம் உண்டாகிறது. அவளிடமே ஆசை, கோபத்திடம் கோபம் என்று அர்த்தம் பண்ணும்போது அந்த பாசாங்குசமே பந்த மோசனமும் ஆவதால் அம்பாள் தத்துவத்தை முற்றிலும் சொன்னதாக ஆகிவிடுகிறது. ராகத்திற்கு பாசம், குரோதத்திற்கு அங்குசம் என்று சொன்னதற்கப்புறம் சகசரநாமத்தில் மனோ ரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று இரண்டு பெயர்கள் தனுசையும் பானத்தையும் குறித்து சொல்லி இருக்கிறது. மனசின் ரூபமான இக்ஷு கோதண்டம் கரும்பு வில், 5 தன்மாத்திரைகளின் ரூபமான பானங்கள். இவற்றை உடையவள் என்று அர்த்தம். தன்மாத்திரை என்றாலும் இங்கே தன் மாத்திரைகளை அனுபோகம் பண்ணும் பஞ்சேந்திரியம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மன்மதனின் கையிலுள்ள இரண்டேதான் அவனை தன்னுடைய அதிகாரியாக கொண்டு லோகத்தில் சிற்றின்ப காமத்தை உண்டு பண்ணுபவள் அகிலாண்ட சக்கரவர்த்தினியான அம்பாள்தான் என்று தெரியப்படுத்துவதற்காக அந்த இரண்டும் இவளிடமும் இருக்கின்றன. ஆனால் அது மட்டுமில்லை. பாசாங்குசங்கள் எப்படி பந்தம் மோக்ஷம் இரண்டையும் காட்டுவதாக சொன்னேனோ அப்படியே அந்த இரண்டும் கூட மன்மதன் கையிலுள்ள போது சிற்றின்ப காமத்தில் மனுஷனின் மனசை அந்த தனுஷும் பஞ்சேந்திரியங்களை அந்த பஞ்ச பானங்களும் தள்ளுகின்றனவென்றால் அம்பாளுடைய ஹஸ்தத்தில் உள்ள போதோ அதே தனுஷ் பேரின்பமான மோக்ஷ காமத்தில் மனசை இழுத்து சேர்க்கிறது. அந்த பானங்களும் மோக்ஷ காமத்தில் அம்பாளுடைய ஸ்தோத்திர கீர்த்தனங்களையே கேட்க வேண்டும். அம்பாளுடைய சரணார விந்தங்களை ஸ்பர்சிக்க வேண்டும். அவளுடைய ரூபத்தை தரிசிக்க வேண்டும். அவளுடைய சரண தீர்த்தாமிரதத்தை ருசிக்க வேண்டும். அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்களை வாரி போட்டுக்கொண்டு திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பஞ்சேந்திரியங்களையும் திருப்பிவிட்டு பரிசுத்தப்படுத்தி விடுகின்றன. மன்மதனிடம் இருந்தபோது எந்த தனுர்பானங்கள் நம் மனசையும் புலன்களையும் வெளிமுகப்படுத்தி அல்பமான விஷய சுகங்களில் கொண்டு தள்ளிற்றோ அந்த தனுர்பானங்களே அம்பாளிடம் இருக்கும்போது அந்த விஷயங்களுக்கு காரணமாகவும் நித்திய சுகமாகவும் இருக்கும். அவளிடம் நம் மனசை இந்திரியங்களை திருப்பி விடுகின்றன. அதே ஆயுதங்கள் இடம் மாறினதால் பிரயோஜனமே மாறிவிடுகிறது. நம்மை தீர்த்து கட்டி விட வேண்டும் என்று திருடன் கத்தியை காட்டுகிறான். அதே கத்தி நம் கைக்கு வந்து விட்டால் அவன் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே. மன்மதன் கையில் இருந்தபோது கற்பஞ்சாராகவும் புஷ்பங்களில் இருந்து தேனாகவும்
காமரசம் பொழிந்து லோகத்தை மயக்கி சிற்றின்பத்தில் சிக்க வைத்தது. அம்பாள் கையில் அதே 2 ஆயுதங்கள் அவளுடைய கருணாரசத்தை பொழிகின்றன. பிரதியாக நமக்கு தாயாரிடம் பக்தி ரசம் பெருகுகிறது. அவளுடைய கருணையும் நம்முடைய பக்தியும் ஒன்று சேர்ந்து ஏற்படும் ஆனந்த பிரவாகத்தில் தன்னை மறந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறோம். தான் மயங்குவது மாயை, மகா கெட்டது. தன்னை மறப்பது ஞானம், நல்லதிலெல்லாம் நல்லது. இப்படி அம்பாளிடம் ஒன்றை இடம் மாற்றினால் நிகிருஷ்டமானதே நீசமானதே உத்கிருஷ்டமாகிறது, உயர்ந்ததாகிறது என்பதை பார்க்கும்போது நாம் பண்ணிக்கொள்ளும் அலங்காரத்தை எல்லாம் இடம் மாற்றி அவளுக்கு பண்ணிவிட்டால் உயர்ந்த பிரயோஜனத்தை அடையலாம் என்று புரியும். நாமே அலங்காரம் பண்ணிக்கொண்டால் அது அகங்காரத்தை கொடுக்கிறது. அந்த அலங்காரத்தை அவளுக்கு பண்ணி பார்த்தாலோ அது அகங்காரத்தை கெடுக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்திரிய நிகிரகத்தை அம்பாள் கையிலுள்ள புஷ்ப பானமும் மனோ நிகிரகத்தை இக்ஷு தனுசும் அனுகிரகித்து விடுகின்றன. இது ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் ஞானம்தான், மோட்சம்தான், வேறே ஒன்றும் வேண்டாம். பஞ்சபானம் சுத்தப்படுத்துகிற பஞ்சேந்திரியங்களையும் இக்ஷு தனுஷ் சுத்தப்படுத்துகிற மனசையும் சேர்த்து 6 கரணங்கள் என்று சொல்வதுண்டு. வண்டுக்கு 6 சரணங்கள் இருப்பது போல ஒரு ஜீவனுக்கு இந்த 6 கரணங்கள். தம்முடைய ஜீவன் ஒரு 6 கரண சரண வண்டு என்றும், அது எப்படி ஒரு வண்டு தாமரை பூவுக்குள்ளே போய் அப்படியே புதைந்து விடுமோ அப்படி அம்பாளின் பாத தாமரையில் புதைந்து விட வேண்டும் என்றும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே ஆச்சாரியால் கடைசியில் சொல்கிறார். நிமஞ்சன் மஞ்சீவ கரண சரண சச்சரணதாம். என்ன கவனிக்கணும் என்றால், அங்கே இந்திரியங்களும் மனசும் அவள் ஹஸ்தத்தில் உள்ள தனுர்பானங்களால் அடங்க வேண்டுமென்று சொல்லவில்லை, அவளுடைய சரணத்தில் அடங்க வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறது. நீ ஹஸ்தத்தால் அபய பரதம் தர வேண்டியதில்லை, உன் சரணமே அதை பண்ணிவிடுகிறது என்று முன்னாடி சொன்னார். இங்கே குணத் காஞ்சி தாமா ஸ்லோகத்தில் வராபயங்களுக்கு பதிலாக அந்த 2 ஹஸ்தங்களில் இருக்கும் தனுர்பானங்களை சொல்லி இருக்கிறார். இவை தருகிற மனோ நிகிரக இந்திரிய நிகிரகங்களை மட்டும் அவளுடைய சரணார விந்தம் கொடுக்காதா என்ன என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் பின்னாடி மனசும் பஞ்சேந்திரியங்களும் ஒன்று சேர்ந்த ஜீவனான வண்டு அந்த அரவிந்தத்திலே புதைந்து போவதையும் சொல்லி இருக்கிறார். மீதமிரு கரங்களில் உள்ள பாச அங்குசங்கள் அடக்குகிற நம்முடைய காம குரோதங்களும் அவள் பாதத்தை பிடித்தாலே அடங்கிவிடும்தான். பின்னே எதற்கு 4 ஹஸ்தம் என்றால், அப்படி ஒரு ரூபத்தை பார்க்கும்போது எத்தனை சௌந்தரியமாக இருக்கிறது, அதற்காகத்தான். அவள் சௌந்தரியவதி என்பதோடு சக்கரவர்த்தினி. அந்த காம்பீரியமும் தெரியத்தான் பிரதானமாக தனுர் பானம் 2 ஹஸ்தங்களில். ராஜா என்றால் தனுர்பான தரனாகத்தான் சித்தரிப்பது. ராமர் அர்ஜுனன் என்றால் அப்படித்தான் போடுவது. எட்ட இருக்கிறவர்களையும் தாக்குவதற்கான ஆயுதம் அதுதான். அஸ்திர சாஸ்திரத்திற்கே தனுர்வேதம் என்றுதானே பேர் இருக்கிறது. அதனால் இந்த மகாராணிக்கு தனுர்பானங்களை முக்கியமாக கொடுத்தது. அவள் ஞான சாம்ராஜ்ய ராணி, மோட்சத்தை தருகிறவள் என்பதை தெரிவிப்பதற்காக எந்த 2 தொலைந்தால்தான் ஞானம் வருமோ அந்த ராக துவேஷங்களை தொலைக்கிற பாசாங்குசங்களை மற்ற 2 ஹஸ்தங்களில் கொடுத்திருப்பது. பாதத்திலே நாமாக சமர்ப்பிக்க வேண்டிய மனோ இந்திரியங்களை அவள் தானாக இழுத்துக்கொள்வதை காட்டவே ஹஸ்தத்திலே தனுர்பானங்களாக வைத்து கொண்டிருக்கிறாள். குழந்தை ஏன் காலில் விழணும் என்று தூக்கி கையில் பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி. எந்த தனுர்பானங்களை கொண்டே அம்பாள் ஞானமயமாயிருக்கும் ஈஸ்வரனை லோகச்சேமார்த்தமாக லீலானுகிரகமூர்த்தியாக்க வேண்டுமென்று காமத்தில் திருப்பிவிட்டு சிவகாம சுந்தரியானாலோ அதே தனுர்பானங்களால் ஜீவ சமூகத்தின் மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் தன் கைப்பிடிப்பில் அடக்கிக் கொண்டு ரட்சிப்பதை இங்கே தியான ஸ்லோகம் மாதிரி சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார். கடைசியில் பார்த்தால் இந்த தனுர்பானம் பண்ணும் காரியத்தையும் அவளுடைய சரணமே பண்ணிவிடுகிறது என்று முடித்திருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், ஒவ்வொரு ஆயுதத்திற்கு ஒவ்வொரு சக்தி என்றால் அந்த சக்தி எல்லாமும் எங்கே இருந்து வந்தது?
அம்பாள் கொடுத்துத்தான் வந்தது. நாம் எல்லாம் நமக்கு பலம் இல்லாமல் ஆயுத பலத்தால் ஜெயிக்கிறோம். அம்பாளிடமோ பலம் முழுக்க அவளிடமேதான். அந்த பலத்தையே அவள் கையிலுள்ள ஆயுதங்கள் அவள் எப்படி என்ன ரூபத்தில் அளவில் கொடுக்கிறாளோ அப்படி வாங்கி கொண்டு அவளுடைய சங்கல்பத்தை காரியத்தில் பண்ணுகின்றன. அவள் சங்கல்பித்தாலே போதும், காரியம் நடந்துவிடும். என்றாலும் லீலானந்தத்திற்காக கருவி காரணங்களை கொண்டு நடத்தி காட்டுவதாக விளையாடுகிறாள். அவளுடைய சரணத்தை பிடித்து விட்டால் போதும், கருணா சங்கல்பம் பண்ணி அபயமா வரமா பஞ்சேந்திரிய நிகிரகமா மனோ நிகிரகமா எதுவானாலும் அனுகிரகித்து விடுவாள். இருந்தாலும் லீலையில் ஒப்புக்கு இதற்கெல்லாம் ஆயுதம் முத்திரை முதலியனவும் காட்டுவாள். காட்டாமலும் இருப்பாள். மற்றவர்கள் கையில் இருந்தால் என்ன அர்த்தமோ அதற்கு மாறாகவும் தன் கையில் உள்ள போது காட்டுவாள். பரமசிவன் ஞானியாய் உட்கார்ந்து விட்டால் லோகம் நடக்காதே, லீலை நடக்காதே என்பதால் காமனும் தோற்றுப்போன இடத்தில் தானே காமேஸ்வரியாகி அந்த தனுர் பானங்களை எடுத்துக்கொண்டு சுவாமியை வசீகரித்து லீலையில் சேர்த்தாள். தான் எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை, அந்த சிவனுங்கூட அதே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரன் என்ற ஸ்ருங்கார மூர்த்தியாகும்படி பண்ணினாள். அப்புறம் காமனையும் உயிர்ப்பித்து அவனுக்கே ஜீவ சமூகத்திடம் காமத்தை உண்டாக்கும் அதிகாரத்தை மறுபடியும் தந்தாள். தந்துவிட்டும் அந்த ஆயுதங்களை விடாமல் தானும் வைத்து கொண்டாள். ஆனால் இப்போது அவற்றின் காரியத்தை மாற்றிவிட்டாள். இந்திரியங்களையும் மனசையும் விசயானுபோகத்தில் இழுத்துவிட்ட அந்த ஆயுதங்களை கொண்டே இப்போது அவற்றை தன்னிடம் இழுத்து கொள்ள ஆரம்பித்தாள். கர்மானுசாரம் காமாதி அனுபோகங்களை ஜனங்கள் பெற வேண்டியதற்காக மன்மதனிடம் அந்த ஆயுதங்கள் ஒரு மாதிரி காரியம் பண்ண வைத்தவள். அவர்கள் கர்மாவையே பெருக்கிக் கொண்டு போகாமல் தன்னிடம் திரும்ப வேண்டிய சமயத்தில் அப்படி திருப்புவதற்கு உபகரணமாகவே அவற்றை தன் கஸ்தங்களில் தரித்து கொண்டாள். ஆக அவள் மன்மதனின் அஸ்திரங்களை வைத்து கொண்டிருந்தாலும் அவள் மன்மதாரி, மன்மத சத்ருவான பரமசிவன் ஒருத்தருக்குத்தான் காமம் உண்டாக்குகிறாள். மற்றவர்களுக்கு காமத்திலிருந்து விமோச்சனமே தருகிறாள். ஞானமூர்த்தியான சுவாமி விஷயத்தில் மாத்திரம் அவள் சிவகாம சுந்தரியாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு ஞானாம்பாளாக இருக்கிறாள். மன்மதன் கதையை பார்த்தாலோ இதே ஆயுதங்களால் அவன் ஜீவ சமூகத்தை காமத்தில் தள்ளுகிறான். ஆனால் ஈஸ்வரன் ஒருத்தனிடம் மட்டும் ஜம்பம் சாயாமல் அவனே பஸ்மமாக போனான். அம்பாளுடைய சதுர்புஜங்களையும் ஒட்டியானத்தையும் சூக்ஷமமான இடுப்பையும் சரச்சந்திர வதனத்தையும் வர்ணித்துவிட்டு இது அவயவஸ்வரூபம், இதை வர்ணித்துவிட்டு தத்துவஸ்வரூபமாக அவள் என்ன என்று எசன்ஸ் பிழிந்து கொடுக்கிறார். புறமதிது ஆகோ புருஷிகா என்று திரிபுர சம்ஹாரனுடைய தற்பெருமையின் ஆகாரம் வடிவம் என்பது இதற்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆழமாக பார்த்தால் அவனுக்கு ஏற்பட்ட நான் என்ற உணர்ச்சியின் உருவமே அவள். காமனுடைய தனுர்பானங்களை வைத்து கொண்டிருப்பவளானாலும் இவளே பரபிரம்மத்தினுடைய சாக்ஷாத் சிவசக்தியாக இருக்கிற ஞானாம்பாள் என்று அர்த்தம். இந்த விஷயம் முந்தியே சொன்னேன். புரஸ்தாத் ஆஸ்தாம், புரஸ்தாத் எதிரில், ஆஸ்தாம் இருக்கட்டும் விளங்கட்டும். சப்திக்கிற காஞ்சி தாமாவை பூட்டி கொண்டுள்ள ஒடிந்து போகிற மாதிரியுள்ள இடுப்பும் சரத்கால பூர்ண சந்திரன் மாதிரியான முகமும் தனுர் பான பாசாங்குசங்களை தரித்த ஹஸ்தங்களும் கொண்ட அம்பாள் பரமசிவனின் பராகந்தா ஸ்வரூபிணி நம் எதிரில் விளங்கட்டும் என்கிறார். நமக்கெல்லாம் முன்னால் நின்று அவள் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தனக்கு மாத்திரமில்லாமல் நம் எல்லோருக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறார். புரஸ்தாத் ஆஸ்தாம் ந என்கிற இடத்தில் ந என்பதற்கு நமக்கு என்று அர்த்தம். எனக்கு இல்லை, நமக்கு. அப்படி அவளை மணக்கண்ணின் முன்னால் நிறுத்தி பார்ப்பதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தை அழகான ஸ்வரூப வர்ணனையாக பண்ணி கொடுத்திருக்கிறார். அவளுக்கு வேறே சில லட்சணங்களும் உண்டு. சிரசில் சந்திரக்கலை, லலாட நேத்திரம், நெற்றிக்கண், பஞ்ச பிரம்மாசனம். முக்கியமானதை மறந்துவிட்டேன். செக்கச்சவேல் என்று
ஜோதி சிவப்பாக வர்ணம். இப்படி லட்சணங்கள் உண்டு. பின் ஸ்லோகங்களில் அந்த விஷயங்கள் வருகின்றன. அந்த விஷயங்கள் இல்லாமலே இந்த ஸ்லோகம் நம்முடைய ஸ்தோத்திர மூர்த்தி இன்னார் என்று ஸ்பஷ்டமாக உறுதி செய்து விடுகிறது. அந்த லலிதாம்பாளின் வாசஸ்தானத்தை அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். அபிராமி அந்தாதியும் இதே லலிதாம்பாளை குறித்துத்தான். திருக்கடவூர் அபிராமி அம்மனை பார்த்தால் தனுர்பான பாசாங்குசங்களோடு இருக்க மாட்டாள். சோழ தேச கோவில்களின் வழக்கப்படி வராபயம், புண்டரீகம், அக்ஷமாலையோடு தான் இருப்பாள். ஆனாலும் அபிராமி பட்டருக்கு அவள் தரிசனம் தந்தது இப்படித்தான், லலிதாம்பிகையால்தான். அந்தாதியின் 2வது பாட்டிலேயே அவர் தியான ஸ்லோகம் மாதிரி வர்ணித்து தனுர்பான பாசாங்குச ஹஸ்தையாகத்தான் சொல்லி இருக்கிறார். முடிக்கிற கடைசி பாட்டிலும் இந்த லலிதாம்பா லட்சணத்தையே சொல்லி இருக்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம்.